என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல. ஓ, இன்னைக்கு பொங்கல் பண்டிகையா? சரி வாங்க பொங்கல் சாப்பிடலாம். இல்ல இல்ல, போன்ல எப்படி பொங்கல் சாப்பிட முடியும்? நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாட்டு பொங்கலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 216 அடி உயரத்துல 80,000 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கொண்டு போய் வைக்கிறாங்க தஞ்சாவூர் கோபுரத்துல நம்ம தமிழர்கள். ஆறு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையிலேயே வழிமறித்து கல்லணை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட அணையை கட்டுகிறார்கள் தமிழர்கள். சில கோவில்கள்ல ஆயிரக்கணக்கில தூண்களை ஒரே வரிசையில நேர்கோட்டுல நிறுத்தி நம்ம பிரமிக்க வைக்கிறாங்க தமிழர்கள். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தானே கேக்குறீங்க. தமிழர்களுக்கு தொழில்நுட்ப அறிவும் அறிவியல் அறிவும் அப்போ ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட தமிழன் நினைச்சிருந்தான்னா தன்னுடைய உழவு தொழிலுக்கு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அதன் வழியா விவசாயத்தை பண்ணியிருக்க முடியும். ஆனா தமிழர்கள் அதை செய்யல. அதற்கு மாறா என்ன பண்ணாங்க? மாடுகளை பயன்படுத்தினாங்க. ஏன் மாடுகளை பயன்படுத்தினாங்க? நமக்கு தெரியும், போகி பண்டிகை தெரியும், சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாச பொங்கல் தெரியும், மாட்டு பொங்கல் கூட நமக்கு தெரியும். ஆனா அது சரியா தெரியுமான்னா தெரியாது. அந்த மாடுகளை தன்னுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினராகவே வச்சிருந்தாங்க தமிழர்கள். தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, தன்னுடைய குழந்தையாக, ஏன் தன்னுடைய ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது அதையும் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ பிடிச்சி அகம் மகிழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். அந்த மாடுகளுக்கு மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிடத்தை தமிழர்கள் கொடுத்து வச்சாங்க? ஒரு உழவு தொழிலை செய்ய ஆரம்பிக்கும் போது கிணற்றுல இருந்து தண்ணியை எடுக்கணுமா, அதற்கும் மாடுகள் தான் பயன்பட்டுச்சு. நிலத்தை உழணுமா, அந்த உழுக்கூடிய பணிக்கும் மாடுகள் தான் பயன்பட்டுச்சு. அப்படி உழுது விவசாயம் செய்து அறுவடை செய்தவற்றை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கும் அதே மாடுகள் தான் பயன்பட்டது. அப்படி ஒரு வருடம் முழுக்க தன்னுடைய வாழ்வுக்காக சுயநலம் பாராமல் உழைத்த மாடு நல்லா இருக்கணும் இல்லையா? அதை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அதற்காக அந்த மாடுகளை கூட்டிட்டு போய் ஆறுகள்ல குளிக்க வச்சு அதனுடைய உடல் முழுவதும் மஞ்சளை பூசி அழகு பார்ப்பானா தமிழன். இதுல அழகு மட்டும் அடங்கல, அந்த மாட்டுக்கு தன்னுடைய உடலில எங்காவது புண்ணு ஏற்பட்டிருந்தா அல்லது ஏதாவது நோய் தொற்று இருந்தா அதில் அந்த மாட்டுக்கு சரியாகி விடுங்கிற ஒரு நம்பிக்கைய தமிழன் செஞ்சான். அதை மட்டும் செய்யல, மாட்டினுடைய கொம்புகள்ல செம்மண் கரைசலை கரைச்சி பூசினான். ஏன் அப்படின்னா மாட்டினுடைய கொம்பின் வழியாத்தான் சூரிய வெளிச்சத்துல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் மாட்டினுடைய உடலுக்குள்ள போய் அது நமக்கு தரக்கூடிய பால்ல கலந்து அந்த பாலை சத்தான பாலா நமக்கு தருது. இததான் நாளடைவுல என்ன பண்ணா வைக்கோர் போல, நம்ம வைக்கப்பல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வைக்கோர் போற தீயில கருக்கி விளக்கெண்ணை விட்டு குழப்பி ஒரு கரைசல் தயார் செஞ்சு அதை மாடுகளினுடைய கொம்புகள்ல தடவலாம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இன்னைக்கு மாடினுடைய உடல் முழுவதும் ரசாயன பவுடர்களை பூசுறோம். மாட்டினுடைய கொம்புக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அது கூட பரவாயில்லைங்க, அந்த பெயிண்ட்ல நம்மளுடைய பந்தாவை எல்லாம் காட்டுறோம். ஆனா அன்னைக்கு அவன் எவ்வளவு அழகா பண்ணா பாத்தீங்களா? இதை விடுங்களேன், இப்படி அதை அழகுபடுத்தி கூடவே அதுக்கு மருத்துவமும் பார்த்து 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 பக்குவமாக வளர்ந்த மாடு ஒரு வருடம் உழைச்சிருக்கு இல்லையா? அப்படி உழைத்த மாடு அறுவடையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா களைப்படைஞ்சிருமா, அடையாதா? ஆரோக்கியமா இருக்குமா, இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது நம்ம பாணியில சொல்லணும்னா அதுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. தமிழ்ல அழகான ஒரு சொலவடை உண்டு, அதிர ஓடினால் முதிர விளையுமாம் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் அதிர ஓடும்போது நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள், மண்ணுக்கு தேவையான சத்துகள், உள்ள இருக்கக்கூடிய சத்து மேலையும்
மேல இருக்கக்கூடியவங்க உள்ளேயும் போய் போய் மாறி மாறி அந்த பரிமாற்றம் ஏற்படும் போது அந்த மண் உயிர்ப்போடு இருக்கும். மீண்டும் விவசாயம் செய்யும் போது அங்க விளைச்சல் நல்லா இருக்குங்கிறத கருதி அந்த மாடுகளை அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய நிலத்திலேயே புடிச்சுக்கிட்டு ஓடுவானா அந்த உழவன். இதுல 2 உண்மைகளை அவன் கண்டுபிடிப்பான். ஒண்ணு, அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும், 2, பிடிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய உழவன் ஆரோக்கியமா இருக்கிறானா அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுப்பான். இதுதான் இதனுடைய நீட்சியாதான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு அழகான விளையாட்டு. எப்பயுமே வீரமான விளையாட்டுன்னு தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசா தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு அழகான விளையாட்டு. எப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது காளை மாடுகளுக்காக எடுக்கக்கூடிய விழா மாதிரி இந்த உலகத்திற்கு தெரிஞ்சாலும், உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காளை மாடுகளுக்காக எடுக்கக்கூடிய விழா அல்ல. அது பசுமாடுகளை பாதுகாப்பதற்காக நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடு. எப்படின்னா, அப்படி ஜல்லிக்கட்டுகளில் வெற்றி பெற்ற மாடுகளை அடுத்த நாள் சந்தைக்கு கூட்டிட்டு போவாங்களாம். அப்படி சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மாட்டினுடைய கால் அச்ச பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் பசுமாடுகளை கொண்டு வரக்கூடிய வியாபாரிகள். இப்போ எந்த மாட்டினுடைய கால் அச்சு நன்கு பதிகிறதோ அந்த மாட்டை, அந்த காளை மாட்டை பசுமாட்டோட சேர வச்சு நல்ல தரமான வலிமையான வீரியமிக்க பசுக்களை இனப்பெருக்கம் செய்வாங்களாம். அந்த கால் அச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் தான் இப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு மாறி போச்சு. இன்னும் எவ்வளவோ பேசலாம். மாட்டு பொங்கலை அழகா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த நாட்டு மாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற மகத்தான உண்மையை இந்த உலகத்திற்கு சொன்ன முதல் குடி நம் தமிழ் குடி. அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.